ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025 ஜனவரி மாதத்துக்கான சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அந்த பணத்தை நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம், நம்மளோட செலவுகளை எப்படி குறைச்சிட்டு சேமிப்பை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டால் தான் நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, அதுலேருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், தேவையில்லாத செலவு என்ன பண்ணுறோம், தேவையான செலவு என்ன பண்ணுறோம், அத்தியாவசியமாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் செலவுகளை கட்டுப்படுத்துதல். நம்ம இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுட்டு நம்மளோட தேவையில்லாத செலவு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அத்தியாவசியமான செலவு மட்டும் பண்ணிவிட்டு அந்த தேவையில்லாத செலவுகளை கட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் மளிகை கடைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லிஸ்ட்டோடு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டீங்க. இதிலேருந்து உங்கள் செலவை குறைக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சேமிப்புக்கு முன்னுரிமை. அதாவது உங்களுக்கு இன்கம் வந்த உடனே நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு செலவு வந்து உங்களுக்கான சேமிப்பாக தான் இருக்கணும். சேமிப்புக்கான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு தான் உங்களோட செலவுகளை பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த சேமிப்புக்கான அமௌண்ட்டை செலவாகாமல் நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நிதி இலக்குகளை அமைத்தல். ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரியான கோல் செட் பண்ணுறது. எடுத்தோடனே ஒரு பெரிய கோலாக 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அடுத்த 6 மாதத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்காக நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான பணத்தை சேர்க்குறதில்ல நம்ம அந்த 6 மாதத்தில் சீக்கிரமாக அந்த கோலை ரீச் பண்ணிடுவோம். அடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் நிதி அறிவை மேம்படுத்துதல். அதாவது ஃபினான்ஷியல் நாலேஜை நம்ம இன்னும் வளர்த்துக்கணும். அதுக்காக நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதோ இல்லை அது ரிலேட்டடான புக்ஸ் படிக்கிறதோ இது மூலமாக நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பேங்க்குக்கு போகிறோம், நான் எப்படி ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது புரியல, குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் புக்ஸை படித்தோ வீடியோ பார்த்தோ தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் முதலீடு செய்யணும். நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குறோம்ல பணம், இது அப்படியே வச்சுட்டே இருந்தோன்னா அது வளரவே வளராது. கண்டிப்பாக அதை பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வேறு எதுலேயோ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்றில் நம்ம முதலீடு செய்யணும். உதாரணத்துக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இல்லை ஆர்டி எஃப்டி ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம இப்போ இருக்கிற இந்த பொருளாதார நிலையை இன்னும் கூட கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம். வாங்க நம்ம இப்போ ஜனவரி மாதத்துக்கான சேவிங் சேலஞ்ச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜனவரியில் மொத்தம் 31 நாள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 1 to 31 வரைக்கும் நீங்கள் டேட் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மந்த்லி காலண்டர் எடுத்துகிட்டு ஜனவரி மாதத்துக்கான அந்த ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆந்தேதி நீங்கள் 10 ரூபா சேர்க்கணும், 2ஆந்தேதி 20 ரூபா, 3ஆந்தேதி 30 ரூபா. இதே மாதிரி 4, 5, 6, 7, 8, 9, 10 10ஆந்தேதி நீங்கள் 100 ரூபா சேர்க்கணும். 11ஆந்தேதி நீங்கள் மறுபடியும் 90லேருந்து வரணும். அதாவது 10ஆந்தேதி 100 ரூபா சேர்க்குறீங்க, 11ஆந்தேதி 90, 12ஆந்தேதி அதை விட 10 கம்மி பண்ணிவிட்டு 80 ரூபாயும், 13ஆந்தேதி 70 ரூபாயும், 14ஆந்தேதி 60 ரூபா. அந்த மாதிரி 10 10 10 10 கம்மி பண்ணிகிட்டே வாங்க. அப்படி வரப்போ உங்களுக்கு 19ஆந்தேதி வந்தோடனே 10 ரூபா நீங்கள் சேர்ப்பீங்க. 20ஆந்தேதி நீங்கள் 20 ரூபா, 21ஆந்தேதி 30 ரூபா, மறுபடியும் அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். 22ஆந்தேதி 40 ரூபா சேர்க்குறோம், 23ஆந்தேதி 50 ரூபா சேர்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் 10 10 அதிகப்படுத்திகிட்டே போகிறப்ப உங்களுக்கு 28ஆந்தேதி 100 ரூபா மறுபடியும் சேர்க்கணும். 29 110, 30 120, 31ஆந்தேதி 130. இந்த மாதத்தோட கடைசி நாளான 31ஆந்தேதி வந்து நீங்கள் 130 ரூபா சேர்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் 31 நாளுக்கும் சேர்த்த பணம் மொத்தம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதி வரைக்கும் நம்ம சேர்த்த பணம் வந்துட்டு 550 ரூபா வருது. 11ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் சேர்த்த பணம் வந்து 470 ரூபா வருது. 21ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் சேர்த்த பணம் 880 ரூபா வருது. மொத்தமாக நம்ம சேர்த்த பணம் 1900 ரூபா வருது. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டெய்லி கேலண்டரில் டிக் பண்ணிவிட்டு அன்றைய நாளுக்கான பணத்தை எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்க்குற பணத்தை நீங்கள் ஒரு ஆர்டி போடலாம், இல்லை நகைச்சீட்டு கட்டலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.